வணக்கம் நண்பர்களே. கடந்த காணொளியில் உறுப்பினர் ஓய்வூதியம் பற்றி விரிவாக கூறியிருந்தோம். ஒரு உறுப்பினர் 10 ஆண்டுகள் பங்களிப்பு சேவைக்குப் பிறகும் குறைந்தபட்சம் 50 வயதை நிறைவு செய்த பிறகும் ஓய்வூதியம் பெற தகுதி பெறுவார் என்று நாங்கள் கூறியிருந்தோம். ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினர்களின் சமூக பாதுகாப்பிற்காக ஊனமுற்றோர் ஓய்வூதியத்திற்கு மிக முக்கியமான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. துரதிருஷ்டவசமாக எந்த காரணத்தினாலோ தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் செய்த வேலையை முழுமையாகவும் நிரந்தரமாகவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு ஊனமுற்றோர் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இயலாமை வேலையில் பெறப்பட்டதா இல்லையா என்பது முக்கியமல்ல. உதாரணமாக, ஒரு நிறுவனத்தில் பீடி தயாரிப்பவராக பணிபுரியும் ஒருவர் சாலை விபத்தில் கையை இழக்கிறார். ஒரு நபர் ஊனமுற்ற ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரே நிபந்தனை என்னவென்றால், உறுப்பினர் குறைந்தபட்சம் 1 மாதம் அல்லது அதன் ஒரு பகுதிக்கு ஓய்வூதிய நிதியில் பங்களித்திருக்க வேண்டும். இந்த ஓய்வூதியம் உறுப்பினரின் ஓய்வூதியம் போலவே நிர்ணயிக்கப்படும். ஆனால் இந்த தொகை 1000 ரூபாய்க்கு குறையாது. இந்த ஓய்வூதியம் உறுப்பினர் ஊனமுற்ற மறுநாளில் இருந்து தொடங்கி வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். உறுப்பினர் தனது ஓய்வூதிய விண்ணப்பத்துடன் பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் தகுதி வாய்ந்த மருத்துவ வாரியத்தால் வழங்கப்பட்ட ஊனமுற்றோர் சான்றிதழை இணைக்க வேண்டும். EPFO ஆல் அதன் உறுப்பினர்களின் சமூக பாதுகாப்பிற்கான சட்டம் மற்றும் திட்டங்களில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை பார்த்தீர்களா? நமஸ்கார், ஜெய் ஹிந்த் மற்றும் ஆம். வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.